தி ஸ்ட்ராங் மேன் சாம்பியன்ஸில் ஆண்களுக்கு நிகராக வலு தூக்கி அசாதாரண திறமையை வெளிப்படுத்திய பெண்கள். வீரமங்கையின் செயலை கண்டு ஆச்சரியப்பட்ட போட்டியாளர்கள். மாநில அளவில் நடந்த இந்த போட்டியில் 200க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு. வலுத்தூக்குற போட்டியில போட்டியாளர்களுக்கு இணையா சிறப்பு விருந்தினரா கலந்துகிட்ட காவல் அதிகாரியும் 170 கிலோ எடையை தூக்கி பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்காரு. கோவை வடவள்ளி பகுதியில தி ஸ்ட்ராங் மேன் சாம்பியன்ஸ் 2024 அப்படின்ற தலைப்புல மாநில அளவிலான வலுத்தூக்குற போட்டி ஒண்ணு நடந்திருக்கு. இந்த போட்டியில சீனியர், ஜூனியர், சப் ஜூனியர்னு பல பிரிவுகள்ல அங்க இருக்கிற ஆண்களும் பெண்களும் தனித்தனியா இந்த போட்டியில கலந்துகிட்டாங்க. தமிழகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து நிறைய பேர் கலந்துகிட்டாங்க. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டோர் இந்த போட்டியில கலந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. விறுவிறுப்பா நடந்த இந்த போட்டியில விருதுநகர் மாவட்டம் சாத்துரை சார்ந்த ஈஸ்வரன் அப்படின்ற 64 வயதாக கூடிய முதியவர் அங்க இருக்கிற இளைஞர்களுக்கு போட்டிய தண்டால் எடுத்து பலரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்காங்க. தொடர்ந்து இந்த போட்டியில வெற்றி பெற்றவங்களுக்கு பரிசு அளிக்கிற விழாவும் நடந்திருக்கு. அப்போ சிறப்பு விருந்தினரா கலந்துகிட்ட வடவள்ளி காவல் நிலைய ஆய்வாளர் பிராங்க்லின் அப்படின்றவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவரும் அந்த போட்டியில கலந்துகிட்டு அப்ப 100 கிலோ எடையை தூக்கி அவர் இன்னும் போடுங்க அப்படின்னு சொல்லி எடையை கூட்டி கிட்டத்தட்ட 170 கிலோ எடையை தூக்கி அங்க இருந்த வீரர்களே உற்சாகப்படுத்தியிருக்காங்க. இதை தொடர்ந்து அங்க சாம்பியன் பட்டத்தை வென்ற அந்த நபருக்கு 2 சக்கர வாகனம், அதுக்கப்புறம் முதல் பரிசு வென்ற 13 பேருக்கு சைக்கிள், 2ஆம் பரிசு வென்றவங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச்னு பல பிரிவுகள்ல அவங்களுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டிருக்கு. மாநில அளவுல நடந்த இந்த போட்டி பலரையும் உற்சாகப்படுத்தினதோட இந்த போட்டியுடைய சிறப்பு விருந்தினர் செய்த செயல் பலரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு.